கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து திருத்தலத்திலே தோன்றிய தாய்மரியால் விடுக்கின்ற அந்த செய்தி, கடவுளிடம் திரும்புங்கள், தவமும் செபமும் செய்யுங்கள், புனித வாழ்வை வாழுங்கள், பல்வேறு விதமான துன்பங்களுக்குள்ளே அலைக்கழிக்கப்படுகின்றவர்கள் என்னிடம் வரட்டும், அவர்களுக்கு நான் ஆறுதலும் குணமும் அளிப்பேன். அன்பார்ந்தவர்களே, 1858 ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே பைரனீஸ் என்கின்ற மலை பகுதியில் இருக்கின்ற ஒரு சிறிய கிராமம், அந்த கிராமத்தினுடைய பெயர் லூர்து. அங்கு நடந்த ஏறத்தாழ 18 மரியன்னையினுடைய தரிசனங்கள் இன்று ஏராளமான மக்களை, கோடான கோடி மக்கள் இந்த லூர்து அன்னையிடம் சென்று இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் பல்வேறு விதமான குணமாக்களையும் வாழ்க்கை மாற்றங்களையும் அனுபவிக்கின்ற அற்புத ஊற்றாக மாறி இருக்கிறது. இந்த ஏழை கிராமமாக இருந்த இந்த லூர்து நகர் இன்றைக்கு உலகத்தின் மிக புகழ் வாய்ந்த ஒரு புனித தலமாக மாறி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வரலாற்று சூழ்நிலையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், 1850களில் பிரான்ஸ் நாடு மிக மிக ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தது. அந்த வேளையில் 1854 ஆண்டு மரியனுடைய காட்சிக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 9ஆம் பயஸ் என்று அழைக்கப்படுகின்ற திருத்தந்தை புனித கன்னிமரியால் அமல உட்பவி, தி இமாக்குலேட் கன்செப்ஷன், பாவமின்றி சென்ம பாவமின்றி பிறந்தவர் என்கின்ற அந்த விசுவாச கோட்பாட்டை இந்த உலகிற்கு அறிவிக்கின்றார். இந்த விசுவாச கோட்பாட்டை பல மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதுவும் குறிப்பாக சாதாரண படிப்பறிவு இல்லாத மக்கள், இந்த லூர்து கிராமத்திலே வாழ்ந்த பலருக்கு இந்த இறையியல் வார்த்தைகள் அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. இந்த நிகழ்வின் முக்கிய நபராக இருக்கின்ற 14 வயதை உடைய ஒரு சிறுமி பெர்னதேத் சுப்பீரு. இவர் மிகவும் ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை ஒரு மில் தொழிலாளி. ஆனால் தொழில் நலிவடைந்ததால் அவர்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் பழைய ஒரு சிறைச்சாலையினுடைய ஒரு சிறிய அறையில் அவர்கள் வசித்து வருகிறார்கள். நிறைய பிள்ளைகள், போதிய உணவின்மை, வறுமை. பெர்னதேத் நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண் குழந்தையாக பாதிக்கப்பட்டவர், படிக்க தெரியாதவர். அவர் பேசிய மொழி உள்ளூர் வட்டார மொழியை மட்டுமே அவர் பேச தெரிந்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த தரிசனங்கள் பிப்ரவரி மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை 1858 ஆண்டில் ஆரம்பமாகிறது. முதலாவது தரிசனமாக பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 1858 ஆண்டு இந்த சிறுமி பெர்னதேத் சமையலுக்கு விறகு சேகரிக்க மசபியேல் என்கின்ற அந்த குகை பகுதிக்கு சென்றபோது அவள் காண்கிறார் ஒரு காட்சியை. வெள்ளை உடை அணிந்த நீல நிற இடக்கச்சி கட்டிய ஒரு இளம் பெண்ணை காண்கிறார். அவரது காலடியில் தங்க நிற ரோஜாக்கள் இருக்கின்றன. அந்த பெண் மிக மிக அழகான ஒரு பெண். அந்த பெண்மணி மனம் மாறு, மனம் மாறு, மனம் திரும்பு என்று 3 தடவைகள் சொல்லுவதை அவள் கேட்கிறாள். பாவிகள் மனமாற்றத்திற்காக வேண்டிக் கொள்ள சொல்கிறாள். அன்பார்ந்தவர்களே, இவ்விதமாக அவருடைய முதலாவது காட்சியிலிருந்து 18 தடவைகள் தாய் மரியாள் பெர்னதேத்துக்கு காட்சி கொடுத்த வேளையில் அன்னை மரியாள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்ன செய்தி, பாவிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உலகம் அழியாமல் இருக்கவும் ஆன்மாக்கள் இறைவன் அடி சேரவும் செபம் மட்டுமே வழி என்பதை அன்னை மறுபடியும் மறுபடியும் கூறியிருக்கிறாள். 8வது 9வது தரிசனங்களின் பொழுது அன்னை 3 தடவைகள் பச்சாத்தாபம், பச்சாத்தாபம், பச்சாத்தாபம் என்று கூறினார். நம் பாவங்களுக்காக பரிகாரமாகவும் பிறருடைய பாவங்களுக்காக நாம் தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தரையை முத்தமிடச் சொன்னதும், கசப்பான புட்களை உண்ணச் சொன்னதும் என்றும், பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும் சொன்ன அந்த வார்த்தைகள் 9வது தரிசனத்தின் போது
அதாவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அந்த அழகான பெண்மணி பெர்னதேத்திடம் நீரூற்றில் போய் குடித்து உன்னை கழுவிக்கொள் என்கிறார். பெர்னதேத்து அந்த இடத்துல எந்த நீரூற்றும் இல்லை. பெர்னதேத்து சுற்றும் முற்றும் பார்க்கும் போது அந்த பெண்மணி சொல்கிறாள், அந்த இடத்துல உன்னுடைய விரலால நீ அதை கிண்டு. அந்த வேளையில் அந்த சேற்று நிலத்திலே தோண்டிய பொழுது அங்கிருந்து தெளிவான நீர் ஊற்றெடுத்தது. அந்த நீரூற்று இன்றும் தினம் சுமார் 22,000 கலன் தண்ணீர் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. காட்சிகள் ஜூலை மாதம் வரை சென்றது. அதில் மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று மங்கள வார்த்தை திருநாள் அன்று அந்த பெண் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தினார். இப்படியாக ஒரு காட்சியை அவர் காண்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி அந்த ஊரில் பரவும் பொழுது அந்த ஊர் பங்கு தந்தை அவர் அழைத்து இதை பற்றி விசாரித்து அவர் நம்பவில்லை. இவள் சொல்லுகிறது ஏதோ பிதற்றுகிறாள் என்று சொல்லி, படிப்பறிவில்லாத ஒரு பெண் இந்த மாதிரி காட்சியை கண்டு எதையோ கண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இவர் சொல்லுகிற விளக்கங்களை பார்த்து நம்பாமல் மறுதடவை அந்த பெண் அப்படி தோன்றினால், நீ அந்த பெண்ணிடம் கேள் உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி. பெர்னதேத்தம் இந்த காட்சியின் பொழுது அந்த அழகான பெண்ணிடம், இது நடக்கிறது மார்ச் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை திருநாள் அன்று, உங்களுடைய பெயர் என்ன அம்மா என்று சொல்லி கேட்ட பொழுது அவள், நானே அமல உட்பவி. இந்த வார்த்தையை அதுவரை கேட்டிராத அந்த சிறுமி, இந்த வார்த்தையை பற்றி படிப்பறிவில்லாத பல மக்கள் அறிந்திராத அந்த வேலை அவர்களுக்கு தெரியும். வரத்தால் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் திருச்சபையில் இது ஒரு மறை உண்மையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. உள்ளூர் பங்கு தந்தை நானே அமல உட்பவி என்கின்ற இந்த கடினமான இறையியல் வார்த்தையை பயன்படுத்தியதை கேட்டு அதிர்ச்சியுற்றார். தாய் மரியாள் பெர்னதேத்துக்கு தோன்றியது உண்மை என்று அவர் நம்பத் தொடங்கினார். அவர்களே, லூர்து நகர் மிக மிக விரைவாக புனித பயண தலமாக மாறத் தொடங்கியது. 1876 குகையின் மேல் ஒரு பேராலயம் கட்டப்பட்டது. பெர்னதேத் புகழை விரும்பாமல் துறவரம் போட்டு 1879 மறைந்தார். அவர் 1933 புனிதராக அறிவிக்கப்பட்டார். இன்று லூர்து நகரில் நடக்கின்ற ஏராளமான அற்புதங்கள் ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்டு பல அற்புதங்கள் அவை அறிவியலால் விளக்க முடியாத தெய்வீக குணமளிப்புகள் என்று சொல்லி திருச்சபையால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாதவர்களே, பாவிகளின் மனமாற்றமும் செபமும், பாவிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உலகம் அழியாமல் இருக்க ஆன்மாக்கள் இறைவனிடம் சேர தபமும் செபமும் மட்டுமே வழி என்பதை தாய் மரியாள் மறுபடியும் மறுபடியும் அந்த செய்தியை கொடுத்திருக்கிறாள். நம் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பிறருக்காகவும் நாம் தவம் செய்ய வேண்டும். பெர்னதேத்தை பார்த்து தரையை முத்தமிடச் சொன்னதும், கசப்பான புட்களை உண்ணச் சொன்னதும், நாங்கள் எங்களை தாழ்த்தி தவத்தினூடாக தாழ்ச்சியினூடாக எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி தாய் மரியாள் எங்களை அழைத்து நிற்கிறாள். ஆவிக்குரிய மற்றும் உடல் தூய்மையான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் அழைத்திருக்கிறாள். நீரூற்றை தோண்டி அதிலிருந்து தண்ணீர் குடிக்கவும் அதில் முகம் கழுவச் சொன்ன அன்னை மரியாள் அந்த நீரூற்று குணமளிக்கின்ற ஆற்றல் கொண்டது மட்டுமல்ல, அது ஆன்மீக தூய்மையையும் தருகிறது. இன்று லூர்து நகரில் நடக்கிற ஏராளமான குணமளிப்புகள் இறைவனின் வல்லமையை, தூய்மையின் அவசியத்தை உலகுக்கு தெரியப்படுத்துகிறது. நானே அமல உட்பவி என்று அறிவித்த அந்த வார்த்தை தாய் மரியாள் சென்ம பாவமின்றி பிறந்தவர் என்ற திருச்சபையின் மறை உண்மையை அவரே உறுதிப்படுத்தினார். இது மரியனினுடைய மாண்பையும் கடவுள் அவரை எவ்வாறு புனிதமாக தேர்ந்தெடுத்தார் என்பதையும் அவர் காட்டுகிறது. குருக்களிடம் போய் எனக்காக இங்கே ஒரு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்றும் மக்கள் ஊர்வலமாக இங்கே வர வேண்டும் என்றும் சொல் என்று அன்னை மரியாள் கேட்டுக்கொண்டாள்.
லூர்து அன்னையின் ஒட்டுமொத்த செய்தி இதுதான். கடவுளிடம் திரும்புங்கள், தபமும் சபமும் செய்யுங்கள், புனித வாழ்வை வாழுங்கள். துன்பப்படுகின்றவர்கள், வேதனையில் இருக்கின்றவர்கள் என்னிடம் வரட்டும், அவர்களுக்கு நான் ஆறுதலும் குணமும் அளிப்பேன். என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாவிகளுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். பச்சாத்தாபம் தபம் என்கின்ற அந்த அன்னை 3 முறை கூறியது, நானே அமல உட்பவி என்று கூறியது. இன்று லூர்து நகரில் ஏராளமான புதுமைகள், அதில் நடந்த ஒரு புதுமையை சொல்லி நான் முடிக்கிறேன். லூயிஸ் பெரின் என்கின்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு தொழிலாளி, அவர் ஒரு விபத்தில் காலில் கடுமையான காயத்தோடு, அந்த காயம் காலப்போக்கில் ஆறாமல் அழுகி எலும்பு வரை பாதித்திருந்த நிலையில் மருத்துவர்கள் அவருடைய காலை துண்டிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்கின்றனர். அறுவை சிகிச்சைக்கு சில நாட்களுக்கு முன் லூயிஸ் பெரின் என்ன செய்கிறார்? லூர்து நகருக்கு ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ளுகிறார். லூர்து நகருக்கு வந்து அந்த குகையிலிருந்து வரக்கூடிய புனித நீரை தம்முடைய காயம் பட்ட காலில் ஊற்றி கழுவினார். மறுநாள் காலையில் அவர் எழுந்து பார்க்கும்போது பல வருடங்களாக பல முயற்சிகள் எடுத்து ஆறாமல் இருந்த காயம் முற்றிலும் மறைந்திருந்தது. அழுகிய சதைகள் மறைந்து புதிய தோல் வளர்ந்திருந்தது. எலும்பின் பாதிப்பு நீங்கி அவர் பழையபடி நடக்கத் தொடங்கினார். இதை சாதாரண மருத்துவம் என்று சொல்ல முடியாது என மருத்துவர்கள் வியந்தார்கள். லூர்து மருத்துவ குழு பல ஆண்டுகள் அவரது உடல் நிலையை ஆய்வு செய்து இறுதியாக 1908 இது அறிவியலால் விளக்க முடியாத ஒரு தெய்வீக அற்புதம் என்று திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புதுமையாக ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு லூர்து நகருக்கு செல்லும் பொழுது நாங்கள் பார்க்கலாம், அந்த இடத்துல பல மியூசியம் கட்டியிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு கைத்தாங்களோடு வந்தவர்களுடைய கைத்தடிகள், ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்த ஸ்ட்ரெச்சர், தள்ளு வண்டியில் வந்தவர்களுடைய அந்த தள்ளு வண்டிகள், ஒவ்வொரு அற்புதங்களுக்கான சான்றுகள், அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டவருடைய பெயர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குழந்தை பாக்கியங்கள், இப்படி ஏராளமான அற்புதங்களுடைய ஆதாரங்கள் அங்கு எங்களால் காண முடியும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், இந்த மாதிரியான எங்களுக்காக பரிந்துரை செய்கின்ற ஒரு தாய் எங்களுக்காக இருக்கிறாள். இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யோவான் செய்தி 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் திருமணத்தில் தாய் மரியாள் செய்கிற அந்த பரிந்துரையின் ஜெபம், இவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்கின்ற அந்த பரிந்துரை ஜெபத்தை இன்று வரை தாய் மரியாள் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறாள். அன்னை மரியுடைய பாதுகாப்பிலே அன்னை மரி அடுத்ததாக சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்வதை செய்யுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை. யோவான் செய்தியில் தாய் மரியாள் 2 தடவை மாத்திரமே பேசுகிறாள். அந்த பேசிய அந்த 2 தடவையும் இந்த வார்த்தைகள், ஒன்று ஆண்டவர் இயேசுவிடம் அவர் பரிந்துரை செய்வதும், 2வது எங்களை பார்த்து அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை. இதன்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ இறைவனுடைய அருளை நாங்கள் வேண்டுவோம். லூர்து அன்னையினுடைய ஆசீரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன்.